ஹே காய்ஸ், நைட்டு நல்லா தூங்கிட்டே இருப்போம். திடீர்னு வீட்ல நம்ம தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனு நம்ம தலையில விழுந்துரும். நம்மளும் அச்சச்சோன்னு பயந்து எழுந்து பார்த்திருப்போம். அப்போதான் நினைப்போம், அது வெறும் கனவு முருகேசா அப்படின்னு சொல்லி திரும்ப தூங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி நம்ம தூங்கும்போது வர நிறைய கனவுகளுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி நம்ம எல்லாருக்கும் மேஜரா வரக்கூடிய கனவுகள் ஏன் வருது, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், கனவுகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னு எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க நைட்டு தூங்கும்போது கனவா வரும். பட் நம்ம கான்ஷியஸா இருக்கும்போது நிறைய விஷயங்களை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இந்த கனவுல எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்ப்போம். கனவுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருந்தாலும் அது ரியலா நடந்தா நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். காரணம், இது சப்கான்ஷியஸ் மைண்ட்னால வெளிப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். அப்படி ஒரு சில காமனான கனவுகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு டைமாவது வந்திருக்கும். அது ஏன் வருது, அதனால ஏதாவது ஆபத்துகள் இருக்கா, இல்ல அந்த கனவுகள் நமக்கு என்னதான் சொல்ல வருதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கிராஷஸ். உங்க கனவுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ இல்ல ஆக்சிடென்ட் ஆகுற இடத்துல நீங்க இருக்க மாதிரியோ வந்தா நீங்க லோ கான்ஃபிடென்ஸோட இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறத உணர்த்துறதுக்கான அறிகுறி தான் இது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை உங்க கனவுல பாக்குறீங்க இல்ல ஃபேஸ் பண்றீங்க, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப் இல்ல உங்க ரிலேஷன்ஷிப், உங்க வீடுன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து போக போகுதுன்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. மேபி நீங்க கான்ஷியஸா ஃபீல் பண்ணலனா கூட உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ இனி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கனவு வந்தா நீங்க எந்த விஷயங்களை யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்றதோட ஸ்டாப் பண்ணாம அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்து சரி பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, ஃப்ளையிங். நம்ம பறக்கிற மாதிரி கனவு வர்றது ரொம்ப காமனான ட்ரீம்னு சொல்லப்படுது. அது பட்டர்ஃப்ளை மாதிரி நமக்கு ரெக்க வந்து சந்தோஷமா பறக்கிறதா இருக்கலாம், இல்ல சூப்பர்மேன் மாதிரி பில்டிங்க்கு பில்டிங் பறக்கிறதா கூட இருக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கனவு கண்டிருப்போம். பறக்கிறது எல்லாருக்குமே ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய விஷயம். பறக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தா நீங்க ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா பறக்கிறப்ப நிறைய காத்தடிக்கும். நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் பறக்கும் போது நிறையவே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க தாண்டி தான் பறந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பறக்கிற கனவு உங்களுக்கு வந்தா நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஹாப்பினஸை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த ஹாப்பினஸ் அடையிறதுக்கு பல சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த சேலஞ்சஸை மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டா போதும், ஜாலியா உங்களால பறக்க முடியும்னு உணர்த்தக்கூடிய கனவு தான் இது. அடுத்து நம்பர் 3, டீத் ஃபாலிங் அவுட். நம்ம பல்லு திடீர்னு விழுறது, இல்ல நம்ம எல்லா பல்லும் கொட்டி பல்லே இல்லாம இருக்கிறது. இந்த கனவு நிறைய மக்களுக்கு வரக்கூடிய காமனான கனவுன்னு சொல்லப்படுது. இது பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசா இருக்கும்போது பல்லு விழுந்துதான் முளைச்சிருக்கும். அந்த வயசுல திடீர்னு பல்லு விழுந்த போது அதை பார்த்து நம்ம பயந்துருப்போம். அதோட வெளிப்பாடாதான் நமக்கு இந்த கனவு வர்றதா சொல்லப்படுது. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பல்லு விழும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த பதட்டமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட வெளிப்பாடுதான் நம்ம வளர்ந்தப்புறம் கூட சில நாட்கள்ல இந்த மாதிரி பல்லு விழுற கனவுகள் வருது. ஸோ இனி உங்க கனவுல பல்லு விழுந்தா பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி இது வெறும் ட்ரீம் தான்னு சொல்லி தூங்கிடுங்க. அடுத்து நம்பர் 4, ஆனிமல்ஸ். கனவுல ஆனிமல்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் தான். உங்க கனவுல ஒரு குறிப்பிட்ட அனிமல் அதிகமா வருதுன்னா அதை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. அந்த அனிமலோட குணங்கள்ல நிறைய உங்ககிட்ட இருக்கலாம். அதனாலதான் அது உங்க கனவுல வருதுன்னு சொல்லப்படுது. உங்க கனவுல சிங்கம் வந்தா நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்க எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவே உங்க கனவுல யானை வந்தா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க அண்ட் உங்களால எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் அதை அசால்ட்டா செஞ்சு முடிச்சிட முடியும்னு அர்த்தம். உங்க கனவுல நாய்கள் வந்தா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நன்றியோட இருக்கீங்கன்னு அர்த்தம். பூனைகள் உங்க கனவுல வந்தா நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா அன்பா நடந்துப்பீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கனவுல வரக்கூடிய அனிமல்ஸ் நம்ம இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய பிஹேவியரோட வெளிப்பாடுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க கனவுல அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா பயப்படாம அந்த அனிமலோட பிஹேவியர் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்பர் 5, சேசிங். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நம்மள துரத்திக்கிட்டே வருவாங்க. நாமளும் ஓடுவோம், வேகமா ஓடுவோம். அந்த நேரம்னு பார்த்து கல்லு தடுக்கி கீழே விழுந்துருவோம். அச்சோ அவ்வளவுதான், நம்ம இன்னைக்கு முடிஞ்சோன்னு நினைக்கும் போது திடீர்னு முழிப்பு வந்துடும். வாடா, நல்லவேளை இது கனவுதானா அப்படின்னு நினைப்போம். ஆனா நமக்கு என்னவோ ரியலா ஓடின மாதிரியே மூச்சு வாங்கும், காலெல்லாம் அப்படி வலிக்கும். ஆனா அது எதனால நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நைட்டு தூங்கும்போது யாராவது துரத்துற மாதிரியோ இல்ல நீங்க எங்கேயாவது இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரியோ உங்களுக்கு கனவுகள் வந்தா பயப்பட தேவையில்ல. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த பேய் படங்களோட எஃபெக்ட் தான் இது. பேய் படங்கள்ல தான் சேசிங் சீன்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க.
அதை பார்த்து பயப்படுறப்போ நம்ம பிரெயின்ல அதோட சிக்னல்ஸ் ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சிரும். அதோட வெளிப்பாடு தான் உங்களுக்கு கனவுல யாரோ துரத்துற மாதிரியோ இல்ல நீங்க ஓடுற மாதிரியோ வருது. இது இல்லாம நீங்க இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி கனவு கண்டீங்கன்னா சீக்கிரமாவே உங்க ட்ரீமை நீங்க அடைய போறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க கோலை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ சீக்கிரம் அதை அடைய முடியுமோ அடைஞ்சிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 6, டீமன்ஸ் ஆர் மான்ஸ்டர்ஸ். கனவுல பேய்களை பாக்குறது. பேய்களை நம்ம யாருமே நேரடியா பார்த்துருக்க மாட்டோம். பேய்னா அது இப்படிதான் இருக்கும், தலை வரிச்சு போட்டு முடிய மொத்தமா முன்னாடி போட்டு பெரிய பெரிய பல்லோட ரத்தம் அழிஞ்ச மூஞ்சோட எரிஞ்சு போயிருக்கோன்னு படங்கள்ல மட்டும்தான் பார்த்திருப்போம். இந்த மாதிரி பேய் கனவு உங்களுக்கு வந்தா பயப்பட தேவையில்ல. நீங்க அதிகமா பேய் படங்களை முன்னாடி காலங்கள்ல பார்த்ததுனாலயோ இல்ல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலயோ இந்த மாதிரி கனவுகள் வரலாம். அது மட்டும் இல்லாம பேய் கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இனி உங்க கனவுல பேய் வந்தா நீங்க என்ன விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்கன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, கில்லிங் பீப்புள். நீங்க யாரையாவது கொலை பண்ற மாதிரியோ இல்ல உங்களை யாராவது கொலை பண்ற மாதிரியோ கனவு வந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ஒரு ஆபத்தான கனவுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கனவுகள் மோஸ்டா நீங்க பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி அடிக்டிங்கான கேம்ஸை விளையாடுறதுனால வரக்கூடும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வயலண்டான மூவிஸ் பாக்குறதுனால கூட இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கில்லிங் ட்ரீம்ஸ் வந்தா ரொம்ப கவனமா இருங்க. இது உங்க மைண்டை நெகட்டிவா மாத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. கோபம், பொறாமை, வன்மம் மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை உங்க மைண்டுக்குள்ள இந்த மாதிரி ட்ரீம்ஸ் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கில்லிங் ட்ரீம்ஸ் வருதுன்னா டிலே பண்ணாம உங்க எண்ணங்களை மாத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. வயலண்டான மூவிஸ் பாக்குறது, கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மெடிடேஷன், பிரீதிங் இந்த மாதிரி உங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கக்கூடிய செயல்களை பண்ணலாம். அடுத்து நம்பர் 8, டேக்கிங் எக்ஸாம். எக்ஸாம் எழுதுற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கா? இதுவுமே காமனா நிறைய மக்களுக்கு வரக்கூடிய ட்ரீம் தான். இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்க மாதிரியோ இல்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க மாதிரியோ நீங்க கனவு காண்றீங்கன்னா மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்க அதிகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மத்தவங்க உங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்ல மத்தவங்க நம்மள பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க அதிகமா நினைக்கிறதுனால கூட இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இருக்க மாதிரி கனவுகள் வந்தா உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது உங்க லைஃப். நீங்க உங்க லைஃப்ல என்ன முடிவுகளை எடுத்தாலுமே அது உங்களை மட்டும்தான் பாதிக்கும். மத்தவங்களால உங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மத்தபடி அவங்களால முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்க முடியாது. அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழறதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃபை வாழுங்க. அடுத்து நம்பர் 9, ஈட்டிங். நல்லா சூடான பிரியாணிய பிளேட்ல நிறைய போட்டு அந்த சிக்கன் பீஸை கடிச்சு சாப்பிடுற மாதிரி கனவு காண்றது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்ன உணவுகளை வேணாலும் நீங்க சாப்பிடுற மாதிரி கனவு காணலாம். லைக் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, சாக்லேட் சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுற மாதிரி கூட உங்களுக்கு கனவுகள் வரலாம். இதெல்லாமே நீங்க சாப்பிட ஆசைப்படக்கூடிய விஷயம்தான். அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒருவேளை அது ரியல் லைஃப்ல உங்களால சாப்பிட முடியாம போகும்போது அந்த உணவுகளை உங்க கனவுல சாப்பிடுற மாதிரி வரலாம். இல்ல நீங்க நைட்டு தூங்கும்போது பசியில தூங்குறீங்கன்னா அப்ப கூட உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய கனவுகள் வரலாம். அடுத்ததா நம்பர் 10, ஃபாலிங். ஒரு ஹைட்டான மலையில இருந்து கீழே விழுற மாதிரி கனவு வருது, இல்ல வேற ஏதாவது ஹைட்டான பிளேஸ்ல இருந்து கீழே விழுற மாதிரி வருதுன்னா நீங்க ஹைட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஹைட்டான பிளேசஸ்ல இருக்கும்போது நீங்க சின்ன வயசுல இருந்து கீழே பார்க்கும்போது பயப்பட்டிருப்பீங்க. அதே பயம் தான் உங்களுக்கு கனவு வந்திருக்கும். அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுறது, சட்னி தான் நீங்க யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் நீங்க தூங்கும்போது உங்க தூக்கத்துல கனவுகளா வெளிப்படும். சோ இது மாதிரி நீங்க கனவு காண்றீங்கன்னா பயப்பட தேவையில்ல. அது வெறும் உங்க பாஸ்ட்ல நீங்க பயப்பட்ட விஷயம் தானு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 11, நேக்கட் இன் பப்ளிக். திடீர்னு உங்க ட்ரெஸ் எதுவுமே இல்லாம ரோட்ல நடக்கிற மாதிரியோ இல்ல கூட்டமான பிளேஸ்ல எல்லாரும் இருக்கும்போது நீங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கிற மாதிரியோ கனவு கண்டிருக்கீங்களா? இதுவுமே ரொம்ப காமனா நிறைய பேருக்கு வரக்கூடிய கனவுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்க பப்ளிக் பிளேசஸ்ல நேக்கடா இருக்க மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா அதுவும் நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த விஷயங்களோட வெளிப்பாடுதான். நம்மள சின்ன வயசுல இருந்தே ட்ரெஸ் இல்லாம வெளியே போக கூடாது, ட்ரெஸ் போட்டுட்டு போலனா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்க, ஷேம்னு சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. அப்படி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட சொன்ன விஷயம்தான் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகி நம்ம பெருசா வளர்ந்தப்புறம் கூட நமக்கு தூக்கத்துல கனவுகளா வரும். இது கம்ப்ளீட்டா நார்மலான ஒரு கனவு தான். இதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து நம்பர் 12, மீட்டிங் சம்மன் ஃபேமஸ். சூப்பர் ஸ்டாரை நேத்து என் கனவுல மீட் பண்ணேன். அவர் என் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டாரு. நானும் தான் ஐஸ்வர்யா ராய கனவுல மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் டூயட் பாடிட்டு இருந்தோன்னு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம். உங்க கனவுல உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பர்சன்ஸை மீட் பண்றது, அவங்க கூட பேசுறது இது எல்லாமே நார்மல் தான். இது நம்ம அவங்கள பார்த்தா அவங்க கிட்ட நம்ம என்ன பேசுவோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோன்னு நமக்குள்ள நாமளே யோசிச்ச எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இந்த மாதிரி உங்க ஃபேவரட் பர்சனை மீட் பண்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தா நீங்க சீக்கிரமே அவங்கள மீட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சோ ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்து நம்பர் 13, பீயிங் சீட்டட்.
நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, உங்க லவர் உங்களை சீட் பண்ணிட்டு சீக்கிரட்டா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது கனவுகள் வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் அவங்க உங்களை சீட் பண்றாங்கன்னு கிடையாது, நீங்க அவங்கள ஃபுல்லா நம்பலன்னு அர்த்தம். அவங்க எப்ப வேணும்னாலும் உங்களை ஏமாத்திட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகலாம்னு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இந்த கனவா வருது. இன்னும் உங்க கூடயே இருக்க ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்துறது, இல்ல உங்க பிசினஸ்ல யாராவது உங்களை ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரி யார் உங்களை ஏமாத்துற மாதிரி கனவுகள் வந்தாலும் நீங்க மத்த மக்கள் கிட்ட நம்பிக்கை இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்காவது நம்புங்க, சந்தேகப்படாம நம்புங்க. அடுத்து நம்பர் 14, ரீடிங் புக்ஸ். புக்கை ரீட் பண்ற மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கனவு வருதுன்னா நீங்க உங்க அறிவை வளர்த்துக்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். உங்க அறிவுத்திறனை அதிகப்படுத்திக்க ஏதாவது வழி கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மீனிங். சோ நீங்க உங்க கனவுல புக் ரீட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு அதை லேர்ன் பண்ணுங்க. இது உங்க மைண்டுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆல்சோ உங்க கரியர் growthக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். அடுத்து நம்பர் 15, ஸ்பைடர்ஸ். ஸ்பைடர்ஸ் மாதிரி இன்செக்ட்ஸை கனவுல பாக்குறது ரொம்ப காமனான விஷயம் தான். இதுக்கு காரணமும் நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி பூச்சிகளை பார்த்து பயந்துகிட்டே இருந்திருப்போம். அது நம்ம நைட்டு தூங்கும்போது கனவா வரும். இந்த மாதிரி பூச்சிகள் உங்க கனவுல வர்றதை அவாய்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்க பயம் போக என்ன பண்ணணுமோ அதை நிஜத்துல பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, அது நமக்கு வர்றதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் சொன்ன ட்ரீம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் வந்திருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இன்னும் வேற ஏதாவது வியடான கனவுகள் உங்களுக்கு வந்திருக்குனாலும் கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.